ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கும் நம்முடைய விஜய்க்கு நடக்க வேண்டிய தாலி மாற்றி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் சிறப்பாக நடந்துருதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதனால முன்னாடி நடக்காதனால இப்போ நம்முடைய அன்னபூர்ணியம்மா அந்த பெட்ரூமை அலங்கரித்து அவங்கள பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே அனுப்ப போகிறாங்க. அந்த இடத்துல என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரூமுக்குள்ளே போகிறாங்க. நம்முடைய மல்லி போனதும் பார்த்திங்கன்னா, இந்த பார் மல்லி, நீ என்னை மிரட்டின, அதனால் நானுமே வெண்பா எங்கே என்னை விட்டு போயிடுவாளோ அப்படின்ட்டு இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ இந்த சாங்கி சம்பிரதாயத்தெல்லாம் ஃபாலோ பண்ண சொன்னேன்னா கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி கட்டி விட்ட கயிறு இருக்குது பாருங்க, அந்த கயிறு சும்மா அதோட மந்திர வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தான் நம்முடைய விஜய் ஆரம்பிச்சிட்டாருங்க அவருடைய ரொமான்ஸ் சீனை. இதுக்கப்புறம் நம்முடைய வெண்பா குட்டிக்கு ஒரு குட்டி தம்பி பாப்பாவோ கூடிய சீக்கிரம் வர போகிறாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா எவ்வளவோ எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இந்த நம்மளுடைய மல்லியை வீட்டை விட்டு துரத்திடலாம், அதே சமயம் இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் எப்படியாவது தடங்கல் பண்ணி அந்த தாலியை இந்த ரஞ்சிதா காலத்தில் கட்ட வைக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் கனவு கண்டாங்க. அவங்க கனவெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க செஞ்ச நல்ல காரியம் ஒன்றாவது சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம மல்லிக்கு ஏகப்பட்ட கெட்ட காரியங்கள் செஞ்சுருக்காங்க. அதோட பலனாக தான் அவங்களுக்கு ரிவெஞ்ச் பயங்கரமாக கர்மா கொடுத்துருக்கு. நம்முடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் நடக்க போகிற எல்லா காலமே பொற்காலமாக தான் இருக்க போகுது. ஏன்னா நம்முடைய மல்லியும் நம்முடைய விஜயம் இனிமேல் சேர்ந்து வாழ ஆரம்பிக்க போகிறேங்க. நம்முடைய அன்னபூர்ணம்மா ஆசைப்பட்டது நடந்துருச்சுங்க. எப்படியோ ஒரு வழியாக அந்த கயிறால் இது எல்லாம் நடந்துருச்சு. அந்த கயிறு மட்டும் மாப்பிள்ளையோட கையிலிருந்து அவுந்துருச்சட மறுபடியும் வேங்க முருங்கை மரம் ஏறிடுமே அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. அது மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி கடவுளை வேண்டிக்கிறாங்க. நம்முடைய விஜயுமே இனிமே அக்கா பேச்சு வேதவாக்காவது மண்ணாவது, யார் பேச்சு நான் கேட்க மாட்டேன், என் மல்லி என்ன சொல்கிறாலோ அதை மட்டும்தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி மாற போகிறாங்க. நம்முடைய வெண்பா குட்டியும் பார்த்தீங்கன்னா விஜயும் மல்லியும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து டாடாவும் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இனிமேல் அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஹாப்பினஸில் இருக்காங்க. இதுக்கு மேலே நம்மளை ஸ்கூல் கூப்பிட்டு போய் விடுறது, ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறது எல்லாமே மல்லியம்மா தான் பார்த்துக்குவாங்க. இதில் யாருமே தலையிட முடியாது. தலையிட்டாலே டாடா இதில் நமக்கு சாதகமாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா மல்லியம்மாவை ஏற்றிக்கிட்டவங்க நம்ம ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் ஒரு விஷயமா, அதை கண்டிப்பாக மல்லியம்மா தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் நம்ம வெண்பா குட்டி முதல் ரேங்க் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதே சமயம் நம்முடைய வெண்பாவுக்கு பார்த்தீங்கன்னா தாய்ப்பாசு கிடைச்ச மாதிரியே இருக்குங்க. ஒரு எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனும் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க.